ஹாய் வெல்கம் ஆல். நம்ம வந்து 2024 வரப்போகிற குரூப் 4 எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சயின்ஸோட முக்கியமான கொஷின்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி பார்ட் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்ட் 2 பார்ப்போம். இந்த கொஷின்ஸ் எல்லாமே 8th to 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்கிற நம்ம சயின்ஸ் புக்ஸ்லேருந்து தான் எடுத்திருப்பேன். ஏன்னா இதிலிருந்து தான் மேக்ஸிமம் கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை மட்டும் நோட்ஸ் எடுத்து படித்தா போதும். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். உந்தத்தின் எஸ்ஐ அலகு என்ன? ஆன்சர் கிலோகிராம் மீட்டர் பெர் வினாடி, அதாவது கிலோகிராம் மீட்டர் பெர் செகண்ட். இந்த ஜூல் வந்து எதோட எஸ்ஐ யூனிட்னா ஆற்றலோட எஸ்ஐ யூனிட். ஆற்றல்னா எனர்ஜி. அது போக ஒர்க்கோட எஸ்ஐ யூனிட்டும் ஜூல் தான். இது ரிலேட்டடாக வேறு என்ன கேட்பாங்கன்னா, ஒரு கேலரியில் எவ்வளோ ஜூல் இருக்குன்னு கேட்பாங்க. ஆன்சர் வந்து 4.186 ஜூல். இந்த ஆம்பியர் வந்து மின்சாரத்தோட எஸ்ஐ யூனிட், எலக்ட்ரிக் கரண்ட். செகண்ட் கொஷின். பின்வரும் எந்த ஒளியானது குறைந்த அலைநீளம் கொண்டது? இது வந்து இம்பார்ட்டண்ட். ஆன்சர் ஊதா. ஊதானா வயலட். இதுவே எந்த ஒளியானது அதிக அலைநீளம் கொண்டதுன்னு கேட்டால் ஆன்சர் வந்து சிவப்பு, ரெட்டு. ஒரு கலரோட அலைநீளம் வந்து அதிகமாக இருந்ததுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த கலரோட ஒளி சிதறல் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப தூரத்தில் இருந்து அந்த கலரை வந்து பார்க்க முடியும். அதனால தான் இந்த சிவப்பு கலரை நம்ம வந்து டேஞ்சர் லைட்டில் யூஸ் பண்ணுவோம். அலைநீளமோட சிம்பிள் வந்து லாம்டா. லாம்டாவோட எஸ்ஐ யூனிட் வந்து மீட்டர். நெக்ஸ்ட் கொஷின். மின்னழுத்த வேறுபாட்டின் எஸ்ஐ அலகு என்ன? ஆன்சர் வோல்ட். நம்ம வந்து லாஸ்ட் வீக் ஒரு வீடியோவில் வந்து 2024 கேட்ட சயின்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். அதில் வந்து இந்த கொஷின் கேட்டிருந்தாங்க. இந்த மின்னழுத்த வேறுபாடோட ஃபார்முலா வந்து செய்யப்பட்ட வேலைனா ஒர்க் டன் டிவைடட் பை மின்னூட்டம். மின்னூட்டம்னா சார்ஜ். இந்த செய்யப்பட்ட வேலையோட யூனிட் வந்து ஜூல். அதே மாதிரி இந்த மின்னூட்டமோட வேல்யூ வந்து கூலும். அதுதான் ஆப்ஷன் பியில் இருக்குது. இந்த ஆம்பியர் வந்து மின்சாரத்தோட எஸ்ஐ யூனிட் இப்போ தான் பார்த்தோம். இந்த ஓம் வந்து எதோட எஸ்ஐ யூனிட்னா மின் தடையோட எஸ்ஐ யூனிட். மின் தடைனா ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் கொஷின். ஒளியின் கேட்கக்கூடிய வரம்பு என்ன? ஆன்சர் 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ். நம்ம ஹியூமன்ஸால் இந்த 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸுக்குள்ளே இருந்தால் மட்டும் தான் கேட்க முடியும். இதுவே 20 ஹெர்ட்ஸுக்கு கீழே போயிடுச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம்னா இன்ஃப்ராசோனிக்னு சொல்லுவோம். இன்ஃப்ராசோனிக்னா தமிழில் வந்து குற்றொலி. அதே மாதிரி 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே போயிடுச்சுன்னா அது என்ன சொல்லுவோம்னா அல்ட்ராசோனிக்னு சொல்லுவோம். அல்ட்ராசோனிக்னா மீயொலி. இதை வச்சு என்ன கொஷின் கேட்பாங்கன்னா, வவ்வால்கள்னு நம்ம சொல்லுவோம்ல பேட்ஸ், அது வந்து என்ன ஒலி யூஸ் பண்ணுவோன்னு கேட்பாங்க. மீயொலி யூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் கொஷின். கதிர் இயக்கத்தின் எஸ்ஐ அலகு என்ன? ஆன்சர் பெக்கோரல். இந்த கியூரி அதுக்கப்புறம் ரூதர்ஃபோர்ட் இதுவும் கதிர் இயக்கத்தை மெஷர் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் எஸ்ஐ யூனிட் வந்து பெக்கோரல் தான். நெக்ஸ்ட் கொஷின். ஆக்சிஜனின் ஒப்பீட்டு அணுநிறை என்ன? ஆன்சர் 16. ஒப்பீட்டு அணுநிறைனா ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம 10th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிற டேட்டா. இந்த ஒப்பீட்டு அணுநிறை பொறுத்த வரைக்கும் நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் ஒரு 7 எலிமெண்ட்டுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க, காலமாக டேபிள் போட்டு. ஸோ அந்த 7 மட்டும் நீங்கள் கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும். அதை தாண்டி கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க. நம்ம பார்ட் 1 வந்து அணு எண் பார்த்தோம், அட்டாமிக் நம்பர். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டா இந்த ஒப்பீட்டு அணுநிறை அதாவது ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வந்து ஈஸியாக போட்டுடலாம். ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் வந்து 8 நம்ம பார்த்தோம். ஸோ அதை நீங்கள் டபுள் பண்ணால் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் கிடச்சிரும். ஒப்பீட்டு அணுநிறை 16. நெக்ஸ்ட்டு கார்பனோட அணு எண் வந்து 6. ஸோ ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸ் வந்து 12. அதே மாதிரி நைட்ரஜனுக்கு வந்து 7. ஸோ அதை டபுள் பண்ணால் 14. நெக்ஸ்ட்டு மெக்னீஷியம் வந்து 12. அதை டபுள் பண்ணால் 24. நெக்ஸ்ட்டு சல்ஃபர் கொடுத்துருப்பாங்க. சல்ஃபர்னா 16. அதை டபுள் பண்ணால் 32. இப்போ நம்ம பார்க்க போகிற ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஹைட்ரஜனோட அணு எண் வந்து 1. ஆனால் ஹைட்ரஜனோட ஒப்பீட்டு அணு நிறையும் 1 தான். இது வந்து டபுள் ஆயிருக்காது. ஸோ இது வந்து இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி சோடியம்னா என்னன்னு சொல்லுவோமா, அதோட அணு எண் வந்து 11. அதோட ஒப்பீட்டு அணு நிறை வந்து 23. டபுள் பண்ணால் 22 தான் வரணும். ஆனால் இதுக்கு வந்து 23 கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இது மட்டும் தனியாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மீதி எல்லாமே டபுள் பண்ணியிருப்பாங்க. இது மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஷின் கேட்டால் இதை தாண்டி வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கிறது தான் கேட்பாங்க. நெக்ஸ்ட் கொஷின். நவீன கால அட்டவணையில் எத்தனை தொடர்கள் உள்ளன? ஆன்சர் 7 தொடர்கள். நம்மளோட பீரியாடிக் டேபிள் வந்து இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும். இதில் மொத்தம் ரோஸ் வந்து 7 இருக்கும். இந்த 7 ரோஸை தான் என்ன சொல்லுவோன்னா தொடர்கள்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி காலம் வந்து 18 இருக்கும். இந்த 18 காலமாக தான் தொகுதிகள்னு சொல்லுவாங்க. ஆனால் 7 தொடர்கள் 18 தொகுதிகள். இங்கிலீஷில் வந்து 7 பீரியட்ஸ். தொடர்கள்னால் பீரியட்ஸ்.
அதே மாதிரி 18 குரூப்ஸ், தொகுதிகள்னால் குரூப்ஸ். நெக்ஸ்ட் கொஷின், ரசக்கலவை உருவாக முக்கியமான உலோகம் எது? ஆன்சர் பாதரசம், மெர்க்குரி. மெர்க்குரியோட சிம்பிள் வந்து Hg. மெர்க்குரியோட அணு எண் வந்து 80. பொதுவாக நீங்கள் மெர்க்குரி கூட வேறு என்ன மெட்டல் ஆட் பண்ணாலும் அது பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா ரசக்கலவைன்னு சொல்லுவாங்க, அமல்கம்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு தெர்மாமீட்டர் இருக்குல்ல, அந்த தெர்மாமீட்டரில் என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஒன்று மெர்க்குரி யூஸ் பண்ணுவாங்க, இல்லைனா ஆல்கஹால் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டேட்டா வந்து 6th சயின்ஸில் இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின், பின்வருவனவற்றில் எது நீற்று சுண்ணாம்பு என்று அழைக்கப்படுகிறது? ஆன்சர் கால்சியம் ஹைட்ராக்சைடு. சம்டைம்ஸ் இந்த மாதிரி கொடுக்காம ஃபார்முலா மட்டுமே கொடுத்துருப்பாங்க 4 ஆப்ஷன்லையும். ஸோ கால்சியம் ஹைட்ராக்சைடோட ஃபார்முலா வந்து CaOH2. நெக்ஸ்ட் கொஷின், எத்தனாலின் வாய்ப்பாடு என்ன? ஆன்சர் C2H5OH. இப்படியும் சொல்லலாம், இல்லைனா CH3CH2OH இப்படியும் சொல்லலாம். நெக்ஸ்ட் கொஷின், உள்ளமைப்பியலின் தந்தை என்று கருதப்படுபவர் யார்? ஆன்சர் நெகமையா குரூ. இந்த தியோஃப்ராஸ்டஸ் தான் ஃபாதர் ஆஃப் பாட்னி, அதாவது தாவரவியலின் தந்தை. இந்த அரிஸ்டாட்டில் தான் ஃபாதர் ஆஃப் பயாலஜி, அதுக்கப்புறம் ஃபாதர் ஆஃப் ஜுவாலஜி. அதாவது விலங்கியல் தந்தை யாருன்னு கேட்டாலும் அரிஸ்டாட்டில் தான், அதுக்கப்புறம் உயிரியலின் தந்தை யாருன்னு கேட்டாலும் அரிஸ்டாட்டில் தான். நெக்ஸ்ட்டு இந்த நிக்கோலஸ் காப்பர்னிக்கஸ் வந்து நவீன வானியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் மாடர்ன் ஆஸ்ட்ரானமி. நெக்ஸ்ட் கொஷின், முயலின் பல்வாய்ப்பாடு என்ன? இது வந்து நம்ம 10th புக்கில் இருக்குது, அதனால் இது கொடுத்துருக்கேன். ஆன்சர் ஆப்ஷன் A 2033/103. இதுவே மனிதர்களோட பல்வாய்ப்பாடு எதுன்னு கேட்டால் ஆன்சர் வந்து 2123/2123. மனிதர்களுக்கு பொதுவாக 32 பற்கள் இருக்கும். அந்த 32 பற்களும் 2 செட்டாக பிரியும். அதாவது மேலே 16 இருக்கும், கீழே 16 இருக்கும். அந்த 16ம் அப்புறம் 2 செட்டாக பிரியும். அதாவது 8 8, கீழேயும் அதே மாதிரி 8 8. இந்த 8ல் தான் 4 வெரைட்டிஸ் இருக்கும். அதாவது 2 1 2 3, திரும்ப இங்கே 2 1 2 3 இப்படி தான் ஃபில் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இங்கே 2 1 2 3 2 1 2 3, இதுலேருந்து அந்த ஃபார்முலா எடுத்திருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த 2 மட்டும் எடுத்துப்போம். இந்த 2னா இந்த 2வும் கவர் ஆகும், இந்த 2வும் கவர் ஆகும், இந்த 2வும் கவர் ஆகும். மொத்தம் 8 இருக்கா? இது பேர் வந்து வெட்டு பற்கள். நெக்ஸ்ட்டு அது பக்கத்தில் இங்கே 1 இருக்கா? அதே மாதிரி இங்கே 1 இருக்கும், இங்கே 1 இருக்கும், இங்கே 1 இருக்கும். மொத்தம் 4 இருக்குது. இது பேர் வந்து கோரை பற்கள். இதுக்கு அடுத்து இங்கே 2, இங்கே 2, இங்கே 2, இங்கே 2 இருக்குல்ல, இது பேர் தான் முன்கடவாய் பற்கள். லாஸ்ட்டாக இங்கே 3, அதே மாதிரி இங்கே 3, இங்கே 3, இங்கே 3 இருக்குல்ல, இதுதான் பின்கடவாய் பற்கள். நீங்கள் வந்து இந்த 2 1 2 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த 4 மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட்டு வந்து வெட்டு பற்கள், செகண்ட் வந்து கோரை பற்கள், தேர்ட் வந்து முன்கடவாய், ஃபோர்த் வந்து பின்கடவாய். ஸோ கொஷினில் மொத்தம் எவ்வளோ பின்கடவாய் பற்கள் இருக்குதுன்னு சும்மா கேட்டாங்கன்னு வைங்களேன். இங்கே நம்ம 3ன்னு படிச்சிருக்கோமா, அது கூட இன்டூ 4 பண்ணிக்கோங்க. எது கேட்குறாங்களோ அது கூட நீங்கள் இன்டூ 4 பண்ணால் 4 சைடுமே கவர் ஆகிடும். அப்படி வந்து ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் கொஷின், மனித இதயத்தில் எத்தனை அறைகள் உள்ளன? ஆன்சர் 4. மீன்களோட இதயத்தில் வந்து 2 அறைகள் இருக்கும். நெக்ஸ்ட்டு இருவாழ்விகள்னு சொல்லுவாங்களா, அதோட இதயத்தில் வந்து 3 இருக்கும். நெக்ஸ்ட்டு 4 வந்து மனிதர்கள் போக பறவைகளுக்கு இருக்கும், அதுக்கப்புறம் முதலைக்கு இருக்கும். முதலை வந்து ஒரு ரெப்டைல், அதாவது ஊர்வனையில் வந்துடும். பொதுவாக கொஷினில் வந்து இந்த ஊர்வனை, அதாவது ரெப்டைல்ஸ்க்கு வந்து எவ்வளோ அறைகள் இருக்குதுன்னு கேட்டால் ஆன்சர் வந்து முழுமையற்ற 4 இதய அறை. சரிங்களா? இன்கம்ப்ளீட்டான 4 ஹார்ட் சேம்பர்ஸ். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் ஒரே ஒரு எக்ஸப்ஷன் தான் இந்த முதலை, அதுக்கு மட்டும் கம்ப்ளீட்டாக 4 இருக்கும். ஸோ இது வந்து கன்ஃபியூஸ் ஆகிற இடம், இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவாக ஊர்வனன்னு கேட்டால் இன்கம்ப்ளீட் 4 போடணும். இதில் முதலை மட்டும் தனியாக மென்ஷன் பண்ணி கேட்டால் 4 தான் போடணும். நெக்ஸ்ட் கொஷின், மூளையின் எந்த பகுதி தசைகளின் இயக்கங்களை கட்டுப்படுத்துகிறது? ஆன்சர் சிறுமூளை. நேற்று பார்த்தோம், சிறுமூளைனா என்னது? செரிபெல்லம். அதே மாதிரி பெருமூளைனா என்னது? செரிப்ரம். இதுவும் ஃபஸ்ட் பார்ட்டில் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் கொஷின், பின்வருவனவற்றில் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட தாவர ஹார்மோன் எது? ஆன்சர் ஆக்சின். இதை கண்டுபிடிச்ச ஒரு பேர் வந்து கால், அதுக்கப்புறம் ஹேகன், 2 பேர் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இந்த ஆக்சின் வந்து வேர், அதுக்கப்புறம் தண்டோட நுனிகளில் வந்து உற்பத்தி ஆகும். தண்டோட நுனிகள், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், பின்வருவனவற்றில் பூவின் ஆண் பாகம் எது? ஆன்சர் மகரந்தம். மகரந்தம்னா ஸ்டேமன்.
நெக்ஸ்ட் கொஷின், மரபியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆன்சர் கிரீகர் மெண்டல். நெக்ஸ்ட் கொஷின், அறியப்பட்ட பழங்கால புதைப்படிவ பறவை எது? ஆன்சர் ஆர்க்கியாப்டெரிக்ஸ். நெக்ஸ்ட் கொஷின், நார்மன் போர்லாக் எந்த துறையில் நோபல் பரிசு பெற்றார்? இந்த கொஷின் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆன்சர் வந்து அமைதி, பீஸ். சரிங்களா, இது வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. எந்த வருஷம் வாங்கினார்னா 1970 வாங்கினார். நார்மன் போர்லாக் தான் பசுமை புரட்சியின் தந்தை. இதே இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை யாருன்னு கேட்டால் ஆன்சர் வந்து MS சுவாமிநாதன். இந்த கொஷின் வந்து எதிர்பார்க்கலாம். எதனாலனா 2023 செப்டம்பர் மந்த்து தான் இவர் வந்து இறந்துருப்பார். அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து 2024 பாரத ரத்னா அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இம்பார்ட்டண்ட். 2024 பாரத ரத்னா வந்து 5 பேர் கொடுத்துருப்பாங்க, அதில் இவரும் ஒன்று. நெக்ஸ்ட் கொஷின், இந்தியாவில் போக்சோ சட்டம் எந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் 2012. சரிங்களா, இதோட பார்ட் 2 வந்து முடிஞ்சிச்சு. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நாளைக்கு வந்து பார்ட் 3 பார்ப்போம். தேங்க்யூ.